children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 4 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, question number 4 பார்க்கலாம். Find the least number which must be subtracted from each of the following numbers so as to get a perfect square. Also find the square root of the perfect square so obtained அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு லீஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லையும் செஞ்சுருக்கோம். இது வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் செய்ய போகிறோம். லீஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த லீஸ்ட் நம்பரை வந்து கொடுத்துருக்கிற நம்பர்ஸில் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடும். ஓகேவா? இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றுறதுக்கு ஒரு லீஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த நம்பரை இந்த நம்பரோட சப்ராக்ஷன் பண்ணோன்னா, இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸோட சப்ராக்ஷன் பண்ணோன்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடும். மாறினதுக்கப்புறமா அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் செய்ய போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். 402 இருக்குது. நமக்கு என்ன தெரியும்? we know that if we subtract the remainder from the number, அதாவது இந்த நம்பரை டிவைட் பண்ணுறப்ப நமக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாதுல, அதனால் கண்டிப்பாக ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். 0 கிடைக்காது, ஒரு சம் நம்பர் கிடைக்கும், ரிமைண்டராக கிடைக்கும். ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை டிவைட் பண்ணால் நமக்கு 0 வரும். ஆனால் இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது, அப்போ ரிமைண்டர் வரும். அந்த ரிமைண்டரை இந்த நம்பர்லேயே நம்ம போயிட்டு சப்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? we know that if we subtract the remainder from the number we get a perfect square. அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பேர் பண்ணிக்கலாம். 2 2s are 4 எடுத்துக்கலாமா? 2 2s are 4 எடுத்துடலாம். இங்கே வந்து நம்ம 0வையும் 2வையும் கீழே கொண்டு வரலாம். ஸோ இங்கே நமக்கு 0 தான். ஸோ 2 + 2 4 வரும். ஸோ இப்போ நமக்கு வந்து இங்கே 0 0 2 இருக்குது. ஸோ இப்போ இந்த 4ஓட ஒரு நம்பர் சேர்க்கணும். அதே நம்பரெல்லாம் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 0 0 2 கிடைக்கணும், அதாவது 2 கிடைக்கணும். இப்போ நான் x = 0 போடுறேன்னு வச்சுக்கோங்க. வேறு எந்த நம்பர்ஸ் இங்கே எக்ஸ்க்கு பதிலாக போட்டாலும் 2 விட அதிகமாக தான் வரும். நான் அதனால் 0 போடுறேன். 0 போட்டேன்னா 40 × 0 = 0 வரும். கரெக்டாக? நமக்கு இங்கே வந்து கண்டிப்பாக 2 வராது, ஏன்னா இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரே கிடையாது. அதனால் இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு இது ரிமைண்டர் 0 வர சான்ஸே கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 1 1 போட்டாலும் எனக்கு 41 வந்துடும். 41 × 1 41 வந்துடும். 2 வராது கண்டிப்பாக. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 0 0 போடுறேன். ஸோ இங்கேயும் 0 போடுறேன், ஸோ இங்கேயும் 0 போடுறேன், இங்கேயும் 0 போடுறேன். அப்படி போட்டேன்னா எனக்கு இங்கே என்ன வருது? 0 தான் வருது. ஸோ ரிமைண்டர் நமக்கு 2 தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஸோ அப்போ 2 தான் நமக்கு அந்த சப்ராக்ட் பண்ணக்கூடிய நம்பர், லீஸ்ட் நம்பர் கிடைக்கணும் இல்லையா? அந்த லீஸ்ட் நம்பர் இந்த 2 தான். ஸோ அப்போ நம்ம வந்து ரிமைண்டர் வந்து நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்கு. ரிமைண்டர் = 2. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற நம்பர் 402. அதுலேருந்து இந்த 2வை சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 400 கிடச்சிரும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 அகைன் நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பேர் பண்ணிக்கோங்க. 2 2s are 4 வரும். ஸோ இந்த 0வை கீழே கொண்டு வாங்க. ஸோ 2 + 2 4. இந்த 4ஓட எந்த நம்பரை போட்டு அகைன் மல்டிப்ளை பண்ணோன்னா 0 கிடைக்கும்? 0 தான். 40 × 0 போட்டிங்கன்னா 0 கிடைக்கும். கரெக்டாக? அப்போ இங்கேயும் 0 இங்கேயும் 0 போடுறேன். அப்போனா எனக்கு இங்கே 0 0 கிடச்சிரும். 0 வந்துடுச்சு. ஸோ ரிமைண்டர் 0 வர வரைக்கும் செய்யணும்ல. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 = 20 இஸ் த ஆன்சர். ஸோ இது வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சது. இந்த ரிமைண்டர் வந்து என்னது? அவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா, லீஸ்ட் நம்பர் விச் மஸ்ட் பி சப்ராக்டட் அப்படின்னு. அதுதான் இந்த 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 1989 இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு லாங் டிவிஷன் மெத்தடில் பண்ணலாம். 2 2 நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கோங்க. பேர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25 வந்துருதுல்ல. ஸோ 4 4s are 16 போட்டுக்கலாம். ஸோ 3 வருது. இந்த 8 கீழே கொண்டு வாங்க, 9 கீழே கொண்டு வாங்க. ஓகேவா? இப்போ இந்த 4ஓட 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 8 வரும். ஸோ 8x into x is equal to 389 வரணும். கரெக்டா? பட் கண்டிப்பாக இது வராது, ஏன்னா இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ நீங்கள் நியர்பை நம்பர் தான் பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்? இப்போ வந்து பாருங்கள், 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25, 6 6s are 36, 7 7s are 49. ஸோ நான் இங்கே வந்து 3 போடுறேன்னு வச்சுக்கோங்க. 83 into 3 போடுறேன் அப்படின்னா 3 3s are 9, 8 3s are 24 வருது. 4 4s are பண்ணி பார்ப்போம், இதுக்கு நியர்பை வருதா அப்படின்னு. ஸோ 8 4 into 4, ஏன்னா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம நியர்பை வருதா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ 4 4ம் நான் செக் பண்ணி பார்க்குறேன். 4 4s are 16, 1 carry, 4 8s are 32, 32 plus 1 33. எதுக்கும் 5 5யும் நம்ம போட்டு பார்த்துடலாம். 5 5s are 25, 2 carry, 5 8s are 40, 41 42. இது ரொம்ப அதிகமாகிடுது. பட் இது நமக்கு கரெக்டாக இருக்கா? அப்போ 4 4 போடலாம். 4 4 336 வரும். ஸோ இங்கே 3 வரும், இங்கே 5 வரும். ஸோ இதுதான் நமக்கு ரிமைண்டர். 53 தான் நமக்கு ரிமைண்டர். கரெக்டாக? ஸோ அப்போ ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 53. இதை வந்து நம்ம என்ன பண்ணி பார்க்க போகிறோம்? சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். 1989 இருக்கு இல்லையா? 1989 மைனஸ் 53 பண்ண போகிறோம். ஸோ 1989ல் 53யை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 6 வரும், 3 வரும், 9 1 1936 வரும். இப்போ இது நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஓகேவா? இதுக்கு நம்ம இப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1936க்கு பேர் பண்ணிக்கோங்க. 4 4s are 16, 3 வரும். இந்த 3 இந்த 6 கீழே கொண்டு வந்துடலாம். இங்கே 8 வரும். 8ஓட ஒரு நம்பர் சேர்க்குறோம், அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறப்ப 336 வரணும். என்ன போடலாம்? 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16. ஸோ x is equal to 4 போட்டு பார்க்கலாம். 84 into 4, 4 4s are 16, 1 carry, 4 8s are 32, 32 plus 1 33. ஸோ இது கரெக்டாக வருதா? 4 4 336. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1936 is equal to 44 the answer. Understand ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். 3250 இருக்குது. ஓகே, இதை நம்ம ஃபஸ்ட்டு பேர் பண்ணிக்கலாம். இப்போ 32 இருக்குது. 5 5s are 25, 6 6s are 36 வந்துடுது. அதனால் நான் 5 5s are 25 எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 7 வரும். இங்கே வந்து 5, இங்கே 0. ஓகேவா? இங்கே நமக்கு வந்து 10 வரும். 10ஓட ஒரு நம்பர் சேர்க்குறோம், அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 750 கண்டிப்பாக வராது. இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு நியர்பையில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு 0ல் முடிகிற மாதிரி அப்படின்னா 10 10 போட்டு பார்க்கலாமா? 10 10s are 100. அது ஆனால் கண்டிப்பாக இது ஒரு பெரிய நம்பராக தான் வரும். ஸோ கண்டிப்பாக வராது. ஓகேவா? வேறு என்ன போட்டு பார்க்கலாம்? 9 9s are போட்டு பாருங்கள். 9 9s are, ஸோ 109 into 9, 9 9s are 81, 8 வரும். 1 9 is 9. கரெக்டாக? 9 9s are 81. இங்கே 0 இருக்கனால 8 அப்படியே போட்டாச்சு. 1 9 is 9. நமக்கு 750 தான் வரணும். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு 8 போட்டு பார்க்குறேன். 108 into 8. ஸோ 8 8s are 64, 6 8 வரும். ஸோ 864 வருது. ஸோ நெக்ஸ்ட்டு 7 போட்டு பார்க்குறேன். 7 போட்டு பார்த்தீங்கன்னா 7 7s are 49, 4 749. இது கரெக்டாக வரும். 7 7 போட்டு பார்ப்போம். ஸோ 7 7 போட்டால் 749 வருது. ஸோ ரிமைண்டர் நமக்கு என்ன வருது? 1 வருது.
ஸோ ரிமைண்டர் 1 வருது. இப்போ நீங்கள் வந்து இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். நமக்கு கொடுத்துருக்கிற நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 3250 கொடுத்துருக்காங்களா, அதுலேருந்து 1 சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3249 வரும். ஓகேவா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3249 கண்டுபிடிக்கணும். 3249 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிங்கன்னா லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிங்க. ஸோ 3249க்கு லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேர் பண்ணிக்கோங்க. பேர் பண்ணிவிட்டு இது எந்த இதில் வரும், 6 5 5 25 வரும். ஏன்னா 6 6 36 வந்துடும் இல்லையா? ஸோ 5 5 25 போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா 7 வரும். இந்த 4 இந்த 9 கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு 10 வரும். கரெக்டாக? 10ஓட ஒரு நம்பர் சேர்க்குறோம், அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 749 வரணும். நம்ம இங்கே ட்ரை பண்ணியிருக்கோம். 7 போட்டால் 749 வரும், நமக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ இங்கேயும் 7 இங்கேயும் 7 போட்டோன்னா நமக்கு 749 வந்துடும். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3249 இஸ் ஈக்குவல் டு 57 த ஆன்சர். ஸோ இது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சது, ரிமைண்டர் கண்டுபிடிச்சது வந்து 1. இந்த 2 தான் மெயின். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு 4th சம் பாருங்கள். 825 இருக்குது. இது லாங் டிவிஷன் மெத்தடில் பார்க்கலாம். 2 டிஜிட்ஸாக பேர் பண்ணிக்கோங்க. 2 2s are 4, 3 3s are 9 வருது. ஸோ 2 2s are 4 கரெக்டாக இருக்கும். ஸோ ரிமைண்டர் 4, இந்த 2வையும் இந்த 5வையும் கீழே கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இங்கே நமக்கு 4 வரும். ஸோ 4ஓட ஒரு நம்பர் சேர்க்குறோம், அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோன்னா கண்டிப்பாக 425 வராது. இருந்தாலும் அதோட நியர்பை நம்பர் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 5 போடுறோன்னு வச்சுக்கோங்க. 4 5 into 5 போட்டோன்னா 5 5s are 25, 2 கேரி, 5 4s are 20, 20 plus 2 22. ஓகேவா? ஸோ இது ரொம்பவே ஸ்மாலாக தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 4 6 into 6 போட்டு பார்க்கலாம். 6 6 are 36, 3 கேரி, 6 4s are 24, 25 26 27. ஸோ 7 போட்டு பார்க்கலாம். 7 7s are 49, 4 carry, 7 4s are 28, 29 30 31 32. 8 போட்டு பார்க்கலாம். 4 8 into 8, 8 8s are 64, 6 carry, 4 8s are 32, 33 34 35 36 37 38. Next 9 போட்டு பார்க்கலாம். 9 9s are 81, 8 carry, 4 9s are 36, 36 plus 8 44. ஸோ நமக்கு இங்கே 425 தான் இருக்குது. ஸோ நம்ம 8 யூஸ் பண்ணலாம். 384 வரும்ல. ஸோ 8 யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 1 4. ஸோ நமக்கு 41 தான் ரிமைண்டர் வருது. கரெக்டாக? ஸோ ரிமைண்டர் வந்து நமக்கு 41 வருது. இப்போ இதை வந்து கொடுத்துருக்கிற நம்பரில் சப்ராக்ஷன் பண்ணணும். 825 minus 41. 825 41 சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 4 வரும். இங்கே என்ன வரும், 8 வரும், 7 வரும், 784 வரும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784 கண்டுபிடிக்கணும். இது ஸ்கொயர் நம்பர், இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 784க்கு பேர் பண்ணிக்கோங்க. 2 2s are 4, 3 3s are 9 வந்துடும். ஸோ 3 வரும். இந்த 2 டிஜிட்ஸை கீழே கொண்டு வாங்க. ஸோ இங்கே 4 வரும். ஸோ 4ஓட ஒரு நம்பர் சேர்க்குறோம், அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 384 வரும். ஸ்கொயர் டேபிளில் பாருங்கள். 2 2s are 4 இருக்கா? ஸோ 42 into 2 போட்டிங்கன்னா 84 தான் வருது. வேறு என்ன சான்சஸ் இருக்குது? 8 8s are 64. ஸோ 48 into 8 போடுங்க. 8 8s are 64, 6 carry, 4 8s are 32, 33 34 35 36 37 38. ஸோ இது கரெக்டாக வருது. ஸோ 8 8 போட்டோன்னா 384 வந்துடும். ஸோ நமக்கு என்ன வருது, 28 வருது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784 இஸ் ஈக்குவல் டு 28. ஸோ இது ஒரு ஆன்சர். அப்புறம் இந்த ரிமைண்டர் கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா, இது ஒரு ஆன்சர், மெயின் ஆன்சர்.
Understand ஆகுதா? Okay. So fifth sum 4000. So 6 6 are 36. So 6 plus 6, 12. So 12x into x is equal to 400. So 123 into 3 is equal to 3 3s are 9, 3 2s are 6, 3 1s are 3. So 124 into 4. So 4 4s are 16, 4 2s are 8, 9, 4 1s are 4. So let's use this. 123 into 3. 369. So 3, 9, 10. So the remainder is 31. So 4000 minus 31. So square root of 3969. So let's do long division. So 6 6 are 36. So 6 plus 6, 12. It ended in 9. So 12x into x is equal to 369. It ended in 9. So I'm going to take 3. 123 into 3 is equal to 3 3s are 9, 3 2s are 6, 3 1s are 3. So 123 into 3 is 369. So square root of 3969 is 63. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.